நமஸ்காரம். நான் உங்கள் சுகந்தா வரதராஜன், ஸ்ரீமன் நாராயண துர்க மண்டலி. இன்று 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்ப நாங்க எல்லாரும் ரெடி ஆகி திருவண்ணாமலை கிளம்புறோம். திருவண்ணாமலை ஆதி திருவரங்கம் போயிட்டு திருவண்ணாமலை சென்று அங்க தங்க போறோம். அடுத்த நாள் திருவண்ணாமலை எல்லாம் சேவிச்சு முடிச்சுட்டு படவேடு ரேணுகா தேவி அம்பாள் கோயில் போயிட்டு தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோயில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஷோலிங்கர் சென்று தரிசனம் செய்ய இப்ப எல்லாரும் ஆயத்தமாயி கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோம். வாங்க, நீங்களும் எங்க கூடயே போலாம். நாங்கெல்லாம் மதியம் 12 மணி சுமாருக்கு கோவையிலிருந்து கிளம்பி இப்போ நாங்கள் ஆதி திருவரங்கம் கோயில் அடைஞ்சிருக்கோம். அங்கே இருக்கிற பூக்கடையில் துளசி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். புஷ்பங்கள்லாம் அழகாக கட்டி ரொம்ப பார்ப்பதற்கு கண் குளிர மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இதையெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே புறப்பட்டு போகிறோம். கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம். இப்போ ஆதி திருவரங்கம் அங்கே ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் இப்போ கீழே இறங்கி ஆற்றில் கை காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்ப போகிறோம். எத்தனை மனைவி? 27. அதில் ரோமன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 26 சாபத்தை கொடுக்குறான். அந்த சாபத்துக்கு திரும்ப 11 வளபுரையாகும், 11 தேய்புரையாகும் குர்ரா சாபத்தில் தான். பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சுதகிர்த்து இந்த ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் தவம் பண்ணியிருக்கான். புத்திர பாக்கியத்தை கொடுத்தால் கோகரங்கனாரு ஸ்ரீரங்கத்தில் தன் திருவடி கை கட்டுகிறார். அதனால் இங்கே பூரியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா அர்ப்பணம். அதால சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. அது சொல்ல சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் மஸ்துன்னா எல்லாம் கிருஷ்ணனுக்காக. உங்களது 20, 10, 50 இருக்கும்போது திருப்பதி சேவை 5 பண்ணும்போது கோயம்புத்தூர் மாணவரும் வேண்டி கிருஷ்ணா அர்ப்பணம். அண்ணாமலையாரே நமஸ்காரம். காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் குளித்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். 4 மணி ஆச்சு. 4:30க்குள்ளே நம்ம போனோம்னா கோபூஜை பார்த்துட்டு அண்ணாமலையாரை சேவிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஓம் நம சிவாய. கோவிலுக்கு வந்தோம். கோபுரம் பார்த்தோம். சிவனும் வந்தார். அருளும் தந்தார். ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்தவாசி படவேடு ரேணுகா தேவி அம்பாள் கோயில். ரேணுகா தேவி அம்பாள் எங்களது குலதெய்வத்தை. இப்போ நாங்கள் எல்லோரும் இங்கே ரீச் ஆகிருக்கோம். இனி தரிசனத்துக்கு இப்போ தான் உள்ளே போகிறோம். கோபுர தரிசனம், கோடி பாப்ப விநாசனம். துவஜஸ்தம்பம். இப்போ எல்லோரும் இங்கே நாங்கள் நமஸ்காரம் செஞ்சுட்டு உள்ளே செல்ல போகிறோம். ஓம் ஸ்ரீ ரேணுகா தேவியை நமஹ. இப்போ எங்கள் குரூப்பில் சரோஜினி அம்மா, கலா, விஜயலக்ஷ்மி எல்லாரோட வந்திருக்கோம். இப்போ அவங்க எல்லாம் தரிசனம் கீழே துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சிட்டாங்க.
படவேடு ரேணுகாதேவி கோயில், ரேணுகாதேவி அம்பாளை சேவிச்சுட்டு இப்போ ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில். இப்போ நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், நரசிம்ம பெருமாள். இப்போ நாங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு வந்து நல்லா எல்லாம் பூஜை பண்ணி முடித்து பிரசாதம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அப்படியே இந்த கோயில் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு विलसदुपनिषत् सुन्दरी नीलाभं कुञ्जिराभं करणमलकरं संयनं शारुभव्य रघुतोतं தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோயில் கோபுர வழியாக இப்போ நாங்கள் உள்ளே நுழைந்தோம். உள்ள பகவானை எடுக்க முடியல. பாண்டுரங்கன் ருக்மாயோட ஜெகஜோதியாக நின்றுட்டு இருந்தார். நல்ல தரிசனம் பார்த்தோம். அப்படியே வெளியே வந்து பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு பிரம்மாண்டமான கோபுரத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. முதலில் ஆதி திருவரங்கம் பார்த்து நேற்று திருவண்ணாமலையில் காலையில் தரிசனம் பார்த்துவிட்டு படவேடு சென்று அங்கேயும் தரிசனம் ரேணுகா தேவியை தரிசனம் செய்துவிட்டு திருக்கோவிலூர் தரிசனம் செஞ்சுட்டு மீண்டும் தென்னாங்கூர் சென்று அங்கேயும் தரிசனம் முடித்துவிட்டு இரவு சோளிங்கர் வந்து
இரவு தங்கிவிட்டு இன்று காலை அதிகாலை கிளம்பி இப்பொழுது சோளிங்கர் நரசிம்மரை பார்க்க படியேறுகிறோம். 1305 படி நாங்கள் நல்லா நரசிம்மரை வேண்டி இன்று கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரி ஏறுறது மலை ஏறுவது ரொம்ப விசேஷம். யோக நரசிம்மர் இந்த மாதம் முழுவதும் மட்டும் கண் திறந்து இருப்பார் என்பது ஐதீகம். வாங்க, இப்ப நாங்க ஏற போறோம். எல்லாரும் நீங்களும் கூடவே வாங்க. ஒரு 250 படி கிராஸ் பண்ணிட்டோம் பாருங்க. கற்பூரம் ஏற்றிட்டே போயிட்டுருக்கோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. எல்லாரும் ஏறிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், அங்கே லக்ஷ்மி நரசிம்மரோட திருமண் காப்பு தெரிகிறது. இப்போ நாங்கள் அங்கே போகணும். காலையில் இப்போ விடிகாலை 5:30 மணி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மலை ஏறுறதுக்கு. இப்போ நாங்கள் 1300 படியில் 600 படி ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மேலே உச்சியில் ஒரு மலை இந்த மாதிரி இருக்குது. நல்லா எல்லாம் ரம்யமாக இருக்குது. எல்லாருமே சூடை ஏற்றி 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 கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஏறிட்டுருக்கோம். நிறைய பேர் இரவு 2 மணிக்கே போயிட்டு இப்போ திரும்பி இறங்கிட்டு இருக்காங்க. ரம்யமான சூழல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே 600 படி முடிஞ்ச உடனே ஒரு மண்டபம். நாங்கள் ஆனால் எங்கேயுமே உட்காரல, அப்படியே நடந்து மெதுவாக 10 படியாக ஏறி ஏறி 600 படி கிராஸ் பண்ணிட்டோம். ஓம் நமோ நாராயணாய. படிக்கட்டுக்கு லைனாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே ஏறிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் 700 படி மேலே ஏறி வந்துட்டோம். பாருங்க, மலை ரொம்ப சூப்பராக எழில் கொஞ்சம் மலையாக இருக்கிறது. இப்போ நாங்கள் 900 படி ஏறியாச்சு. பாருங்கள், அப்படியே கற்பூரம் தீபம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் கீழே இருந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். இனி ஒரு 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. கோபுரம் தெரியுது பாருங்க. நிறைய இப்போ நாங்கள் சோழிங்கர் பெருமாளை, நரசிம்ம பெருமாளை தரிசித்து விட்டு கீழே வந்துட்டோம். இனி அடுத்தது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மறுபடியும் 400 படிகள் ஏறி ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும். இப்போ நாங்கள் கீழே வந்தாச்சு. ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். ஓம் ஜெய் ஸ்ரீராம். பாதம், யோக நரசிம்மர் பாதம், மகாலட்சுமி பாதம் நிறைவு பண்ணி கீழே நாங்கள் இறங்கியதுக்கப்புறம் நல்லா சேவிச்சுட்டு இனி ஆஞ்சநேயர் மலை ஏற போகிறோம். ஓம் நமோ நாராயணாய.